வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, 6ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு யாரை கேட்டாலுமே கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரின்னு எல்லாருமே கரெக்டாக சொல்லுவார்கள். ஆனா 6ஆம் பாவகம் என்று எடுத்துக்கொண்டால் இது மட்டும் கிடையாது. இது தவிர நிறைய காரகத்துவங்கள் இந்த 6ஆம் பாவகத்தில் அடங்கி இருக்கின்றன. அவை என்னென்ன காரகத்துவங்கள் அப்படிங்கிறத பத்தி விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். முக்கியமான பதிவாகும், அதை விரிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. நிறைய விஷயங்கள் 6ஆம் பாவத்தை தொடர்பாக உங்களுக்கு தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6ஆம் பாவகம் என்றாலே வயிறு, இரைப்பை, கல்லீரலை குறிக்கக்கூடியது. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாகிய கன்னியில குரு, சனி இணைவு பெற்றிருப்பது அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், வயிறுல இன்டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகளை குறிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தாப்புல நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளையும் மருத்துவர்களையும் குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் பாவகமே. எங்க பிரச்சனையோ அங்கேயே தீர்வுகளையும் தேட வேண்டும். சுகஸ்தானமாகிய 4ஆம் பாவகத்திற்கு முயற்சி ஸ்தானம், அதாவது 4க்கு 3ஆம் பாவகமாக 6ஆம் பாவகம் வருகிறது. அதே போல ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் பாவகத்திற்கு லாபஸ்தானம் எது? 4ஆம் பாவகம். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் பாவகம் ஆகும். நோய் குணமானத்தான் சுகமோடு வாழ முடியும் அப்படிங்கிறத குறிப்பதற்காகவே இந்த மாதிரியான நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால 6ஆம் பாவகத்துல நாம என்ன விதமான மருத்துவர்களையும் மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டும் என்று குறிப்பது 6ஆம் பாவகமே. 6ஆம் இடமே குணப்படுத்தக்கூடிய நோய்களையும் 8ஆம் பாவம் குணப்படுத்த முடியாத நோய்களையும் குறிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் உழைப்பை குறிக்கக்கூடியது, கடினமான உடல் உழைப்பை குறிக்கக்கூடியது 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களே. 6ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு பெற்றால் அதிகமான உடல் உழைப்பை குறிக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான உடல் உழைப்பினால் வரக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவகமே. அதிகமான உடல் உழைப்பு இருக்கும் பொழுது அதற்கான நோய்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டுள்ள சுபர்கள் அதிகமான உடல் உழைப்பை கொடுத்து அதற்கான நோய்களையும் தந்து விடுவார்கள். அதுக்கடுத்து வேலைக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது 6ஆம் பாவமே குறிக்கும். 10ஆம் பாவகத்திற்கு, அதாவது தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானம் எது? 6ஆம் பாவகமாகும். பெருங்கோணம் என்று அழைக்கப்படக்கூடிய வீடு 6ஆம் பாவகமாகும். தொழில் ஸ்தானத்துக்கு பெருங்கோணம் என்று அழைக்கப்படக்கூடிய வீடு 6ஆம் பாவகமாகும். அதனால 6ஆம் இடம் வேலைக்காரர்களை குறிக்கக்கூடியது. வேலைக்காரர்கள் இல்லாம எந்த தொழிலுமே செய்ய இயலாது. அதுக்கடுத்து வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய செல்ல பிராணிகள் எல்லாமே 6ஆம் பாவமே குறிக்கக்கூடியது. ஏன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வருவது கன்னி, புதனின் வீடாகும். புதனை செல்ல பிராணிகளை குறிக்கக்கூடியவர், பறவைகளை குறிக்கக்கூடியவர், புறா, லவ் பேர்ட்ஸ், கிளி, இவர்கள் எல்லாமே புதனை குறிப்பார். 4ஆம் பாவகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது சொத்து சுகம் அனைத்தையும் 4ஆம் பாவகம் குறிக்கும். கால்நடைகளையும் குறிக்கக்கூடிய பாவகம் 4ஆம் வீடு. ஆடு மாடுகளை குறிக்கக்கூடியது 4ஆம் வீடு. மில்ச் அனிமல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியது, பால் கறந்து வைக்கிறது எல்லாமே, கறவை மாடுகள் எல்லாமே 4ஆம் பாவகம் குறிக்கும். ஆனா அதை தவிர மற்ற பிராணிகள் வளர்க்குறோம் பாத்தீங்களா, நாய், பூனை, பறவைகள், இவை அனைத்துமே 6ஆம் பாவகமே குறிக்கும். புதனே பெட் ஷாப்பை குறிக்கக்கூடியவர். புதன் வலுத்திருந்தாலே பெட் ஷாப்பை வச்சு வியாபாரமாக தொழிலாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஜாதகருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு கட்டுப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே 6ஆம் பாவகத்தோட தொடர்புடைய நபர்களை தான் குறிக்கும். ஸ்பரிச சுகம் இல்லாது இருத்தல் 6ஆம் இடமே குறிக்கக்கூடிய அமைப்பாகும். 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா 6க்கு நேர் 7ஆம் வீடு எது? 12ஆம் வீடு. 6ஆம் வீட்டுல அசுப கிரகம் இருக்கும் பொழுது அது நேர் 7ஆம் வீடாகிய 12ஆம் வீட்டை பார்த்து கெடுக்கும். 7ஆம் வீடு என்பது ஆண் பெண் சேர்க்கையை குறிக்கக்கூடிய வீடு. ஆக 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக வருவது 6ஆம் வீடு. அதனால இந்த ஸ்பரிச சுகம் இல்லாமல் இருப்பது 6ஆம் வீட்டை குறிக்கக்கூடியதாகும். அதுக்கடுத்து திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு 7ஆம் வீடு. 7க்கு 12ஆம் வீடாக 6ஆம் வீடு வருவதால திருமண பந்தம் இல்லாது இருக்கக்கூடிய நிலையை 6ஆம் வீடு குறிக்கும். 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்ததுன்னு சொன்னா திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும். குடும்பம் கெடக்கூடிய அமைப்பாகும். சிலருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் எல்லாமே இருக்கும், ஆனா வீட்டுல சாப்பிட முடியாது, வெளியிலே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொடுத்துவிடும். சிலருக்கு அந்த 6ஆம் அதிபதி திசையை நடக்கும் பொழுது குடும்பத்தை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அப்ப 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருந்து தசை நடத்தினாருன்னு சொன்னா குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது நல்ல விதமான அமைப்பாகும். அடுத்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தொடர்புகளில் இருந்து விலகி இருத்தல் 6ஆம் வீட்டை குறிக்கும். ஒதுங்கி இருப்பது 6ஆம் பாவகமே தலைமறைவாக வாழ வைக்கக்கூடிய பாவகமாகும். அதன் மூலமாக கடுமையான மன உளைச்சல்களை உண்டாக்கும். டிப்ரெஷனை குறிக்கக்கூடிய வீடு 6ஆம் பாவகமே. கடுமையான மன உளைச்சலை குறிக்கக்கூடிய வீடு 6ஆம் பாவகமே. 8ஆம் வீடு அதிகமாக அசிங்கம், அவமானம், கேவலம், வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் கூட 6ஆம் பாவகமே மன உளைச்சல்களை குறிக்கக்கூடிய வீடாகும். 12 வீடுகள்ல
6ஆம் பாவமே மிக அதிகமான மன உளைச்சல்களை குறிக்கக்கூடிய வீடு. அதுக்கடுத்து எல்லா மக்களுக்கும் அல்லது பொதுவான சிந்தனைகளுக்கு மாறுபட்டு வேறு ஒரு சிந்தனையில இருப்பது 6ஆம் பாவகமே. பொது பொது புத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பொது புத்திக்கு வெளிப்பட்டு அதுல பொது புத்தியோடு இல்லாம வேறுபட்டு அதிலிருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய நிலை 6ஆம் பாவகமே குறிக்கக்கூடியதாகும். அதுக்கடுத்து ஒரு தவறை வேண்டுமென்றே திரும்ப திரும்ப செய்தல் இந்த 6ஆம் பாவகமே குறிக்கக்கூடியதாகும். தெரிந்தே செய்வது, திரும்ப திரும்ப அதே தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது 6ஆம் பாவகமே குறிக்கக்கூடியது. தன்னிடம் நெருங்கும் நபர்களை உதாசீனப்படுத்துதல் எல்லாமே 6ஆம் பாவகமே குறிக்கும். இதன் காரணமாகத்தான் 2ஆம் வீட்டுல இந்த 6ஆம் அதிபதி நிற்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைகள் உண்டு பண்ணும். நமக்காக வாழ்பவர்களை உதாசீனப்படுத்துவதால அவர்களுக்கு தர வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை தராமல் போவதனால குடும்பத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். 6ஆம் பாவமே தன்னை நெருங்கும் நபர்களை உதாசீனப்படுத்துதல், முக்கியத்துவம் கொடுக்காமல் உதாசீனப்படுத்துவது 6ஆம் பாவகமே குறிக்கும். இதெல்லாம் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய அமைப்பாகும். இந்த 6ஆம் அதிபதி ஏன் 7ல உட்காரக்கூடாது, ஏன் 2ல உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான காரணமாகும். அதுக்கடுத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுவது இந்த 6ஆம் பாவகமே ஆகும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுவது இந்த 6ஆம் பாவகமே ஆகும். பகைமையாக செயல்படுவது, கஞ்சத்தனமாக செயல்படுவது, ஆணப்போக்குவோடு இருப்பது, தற்பெருமையாக பேசிக்கொள்வது எல்லாமே 6ஆம் பாவகத்தோடு தொடர்புடையதாகும். மற்றவர்களிடம் இருந்து தனித்து இருத்தல், தனிமையான வாழ்க்கை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவகமே ஆகும். அதனாலதான் 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடாது. அது தனிமையான வாழ்க்கையை வாழ வைத்துவிடும். தனிமரம் தோப்பாகாது. எல்லாருக்கிட்டமே எல்லா மனிதர்களிடமே குறைபாடுகள் இருக்கவே செய்யும். குறையில்லாத மனிதர்கள் அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் யாருமே கிடையாது. எல்லாருமே குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். ஆனா இந்த 6ஆம் அதிபதி தேவையில்லாத தனியாக தனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வாழ வச்சு அதன் மூலமாக குடும்பமே இல்லாட்டியும் பரவாயில்ல நான் இப்படித்தான் இருப்பேன் வீம்புக்கு தற்பெருமையாக பேச வச்சு எல்லாருக்கிட்டையும் பகைச்சுக்கிட்டு வாழ வைக்கக்கூடிய அமைப்பு இந்த 6ஆம் பாவம் தந்துவிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவக அதிபதி 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெறும் பொழுது ஒன்று கடன்களால பிழைக்கச் செய்வார், அல்லது கடன் கொடுத்து வட்டி வாங்கி பிழைக்கச் செய்வார். சரி நண்பர்களே, 6ஆம் பாவகத்தை பற்றி மிக முக்கியமான நுணுக்கமான காரகத்துவங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.